சித்தார்த் அக்ஷரா, இன்னைக்கு நம்ம ஔவையாரோட மூதுரையில 23வது பாட்டு பார்க்க போறோம். சரியா? அக்ஷரா, காப்புச்செய்தி சொல்லுமா. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமனரால் நோக்குண்டாம் மேனி நுழங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. வெரி குட் சித்தார்த். நான் 22வது பாடல் படிக்கிறேன், அதுக்கு நீ பொருள் சொல்லு. இல்லாள் அகத்து இருக்க இல்லாதது ஒன்று இல்லை, இல்லாளும் இல்லாளே ஆமாயின் இல்லாள் வலி கிடந்த மாற்றம் உரைக்கு மேல் அவ்வில் புலி கிடந்த தூராய் விடும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தவங்க ஒரு மனைவி இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் வந்தோடனே கத்தினே இருந்தாங்கன்னா அது யாருமே அந்த பக்கம் வரமாட்டாங்க. எப்படின்னா ஒரு புலி ஒரு புதர்ல பதுங்கின்னு இருக்கிற மாதிரி கத்தின்னு இருக்கக்கூடாது. அப்புறம் கத்தாம எல்லாரும் நல்லா உபசரிச்சாங்கன்னா, மனைவி நல்லா உபசரிச்சாங்கன்னா வந்தவங்க அந்த வீட்டுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி, ஒண்ணுமே இருந்தாலும் எல்லாமே இருக்கிற மாதிரி. சரி சரி, இப்ப 23வது பாடல் பார்க்கலாம். எழுதியவாறே காண் இறங்கும் மடம் நெஞ்சே கருதியவார் ஆமோ கருமம் கருதி போய் கற்பகத்தை சேர்ந்தார்க்கு காஞ்சிரங்காய் ஈந்த முற்பவத்தில் செய்த வினை. இதுதான் பாட்டு. பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். எழுதியவாறே காண் இறங்கும் மட நெஞ்சே. மடம் அப்படின்னா மடப்பயலை அப்படின்னு நம்ம திட்டுறோம்ல, அந்த இடத்துல மடமைங்கிறது எதை குறிக்கும்? முட்டாள்தனம், அறிவில்லைன்னு அர்த்தம். அது ஒரு அர்த்தம். இன்னொன்னு காஞ்சி மடம், ஸ்ருங்கேரி மடம் அப்படின்னு மடம்னு சொல்றோமே, அந்த மடம் எதை குறிக்கும் தெரியுமா? இடம் இல்ல, இடமும் தான். அது துறவிகள் வசிக்கக்கூடிய ஒரு இடம். சரியா? அதுவும் தான் மடம். இதெல்லாம் தவிர அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு பெண்களுக்கு 4 குணங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல மடம்ங்கிறது தனக்கு தெரிஞ்சாலும் மற்றவங்க என்ன சொல்றாங்கிறத காது இல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்கள நடுவுல பூந்து தடுக்காம, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறது. ஏன்னா அவங்க அதே விஷயத்த வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க, அவங்க என்ன மாதிரி அதை புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குல்ல. அதனால அந்த மாதிரி சபையின் ஒரு முன்னாடி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாம இருக்கிறது, அதுவும் மடம். இந்த இடத்துல இறங்கும் மட நெஞ்சேன்னா நம்ம நம்மளதான் சொல்றாங்க ஔவையார். அதாவது அறிவில்லாம நடந்துக்காதீங்க அப்படின்னு. என்ன அறிவில்லாம நடந்துக்கிறது? எழுதியவாறே காண் கருதியவாறு ஆமோ கருமம். விதிங்கிறது நீ செய்யற நல்வினை தீவினை என்ன செஞ்சியோ அதன்படி தானே அமையும். அப்போ அதுபடி இல்லாம வேற எப்படியோ வரும் அப்படின்னு நீ யோசிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காத. விதியின் படிதான் நடக்கும். விதின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அல்லது இருவினை அப்படின்னு ஒண்ணு, நல்வினை தீவினைன்னு கிடையாது. நான் பண்றதெல்லாம் எப்படி வேணா பண்ணுவேன், ஆனா எனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது நடத்தணும் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. புரியுதா? கருதியவாறு ஆமோ கருமம். என்ன உனக்கு நீ என்ன செஞ்சியோ அதைத்தான் அனுபவிக்க போற. கருமம்னா செய்யறது. நான் சொல்லியிருக்கேனே, கருமமா இருக்கு, அந்த கருமம் இல்ல. கர் அப்படின்னா செய்யறதுன்னு சொன்னேன்ல. அதனால நீ என்ன செஞ்சியோ அதை கண்டிப்பா அனுபவிப்ப. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. கருதி போய் கற்பகத்தை சேர்ந்தாருக்கு காஞ்சிரங்காய் ஈந்த மாதிரி அப்படின்னு. முற்பவம்னா முன்னாடி செஞ்ச வினை. அதாவது தேவலோகத்துல 5 விதமான மரங்கள் இருக்கு. அது என்னன்னா சந்தானம், தேவதாரம், கற்பகம், மந்தாரம், பாரிஜாதம் அப்படின்னு. இதுல கற்பகம் மரம், கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தோட நிழல்ல போய் நீ நின்னா என்ன நினைக்கிறியோ அது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கிற ஒரு மரம். சரியா? அவங்க என்ன சொல்றாங்க இந்த பாட்டுல, ஔவையார் என்ன சொல்றாங்க, அப்பேற்பட்ட கற்ப விருட்சத்துல போய் நின்னு நீ நான் கேட்டாதான் வேணுங்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற இடத்துல போய் நீ நின்னா கூட உனக்கு என்ன கிடைக்கும்னு விதிச்சிருக்கோ அதுதான் கிடைக்கும். அப்போ காஞ்சிரங்காய்னா ஒரு விஷச்செடி, விஷக்காய். அதை நம்ம சாப்பிடக்கூடாது. இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் எட்டிக்கான்னு சொல்லுவாங்க. இதுதான் இது ஆர்டிச்சோக்கு. இது இல்ல, ஆர்டிச்சோக்குங்கிறது நம்ம சாப்பிடலாம். இங்கெல்லாம் கடையில வால்மார்ட்ல எல்லாம் விற்கிறாங்களே. நான் சொல்றது இது. சரியா? வைல்ட் பெரிஸ். வைல்ட் பெரிஸ் தான். இது பாய்சன் நட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பாத்தீங்களா, எட்டி மரம், எட்டிக்காய். இது மூலிகை. சில இதுல இந்த காயை பயன்படுத்துவாங்க. ஆனா நம்ம சாதாரணமா சாப்பிட முடியாது. பாய்சன் பெரின்னு சொல்றாங்கல்ல இந்த ஊர்ல, அதுதான் இது நம்ம சாப்பிடக்கூடாது. டொமேட்டோ மாதிரி இருக்கு. இல்ல, இது ரொம்ப கிட்டக்க போட்டோ எடுத்திருக்காங்க, அதனால பாக்குறதுக்கு தக்காளி மாதிரி பெருசா இருக்கு. ஆனா அது சின்னது. சரியா?
இந்த எட்டிக்காயத்தான், எட்டிக்காய் காஞ்சிரங்காய் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? இந்த நீ இப்ப அங்க போய் நின்னு உனக்கு வேணுங்கிறத கேட்டா கூட உனக்கு எட்டிக்காய் கிடைக்கணும், காஞ்சிரங்காய் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுபடிதான். அதனால நீ கெட்டதை பண்ணிட்டு நீ நல்லது வரும்னு எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத மடநெஞ்சே அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த பாட்டோடைய கருத்து. இந்த இது இனியவை கூறல் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் அதிகாரத்துல ஒரு குறள், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இறப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு. நல்ல இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுஞ்சொற்களை சொல்றது எதுக்கு சமம்னா, இனிமையான பழங்கள் இருக்கும்போது சுவையில்லாத விஷமான காய் எடுத்து, நான் உனக்கு ஒரு இந்த பக்கம் ஒரு பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு, இந்த பக்கம் காஞ்சிரங்காய் இருக்கு, நான் இல்ல மாம்பழம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி வேணும்னே போய் காஞ்சிரங்காய் இந்த எட்டிக்காயை பறிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதுக்கு சமம் அப்படின்னு அதுல சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாங்க, உனக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் அப்படின்னு. இப்ப நான் பாட்டை ஒரு தடவை படிக்கிறேன், என் கூட சேர்ந்து படிக்கிறீங்களா? எழுதியவாறே காண், எழுதியவாறே காண், இறங்கும் மடநெஞ்சே, இறங்கும் மடநெஞ்சே, கருதியவாராமோ கருமம், கருதியவாராமோ கருமம், கருதி போய் கற்பகத்தை கற்பகத்தை சேர்ந்தார்க்கு காஞ்சிரங்காய் ஈந்த முற்பவத்தில் செய்த வினை. முற்பவத்தில் செய்த வினை. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம்.